இப்போ ரீசெண்டா ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, புதிய கல்விக் கொள்கையை ஏன் தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது? அவங்க எதுக்குறத அப்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மாணவர்களுடைய நலத்திட்டத்தில் அவங்களுக்கு அக்கறையே இல்லன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அங்கருந்து ஒரு ரிப்போர்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதில நீங்க சைன் பண்ணா தான் சமகரா சிக்ஷா ஃபண்ட நீங்க ரிலீஸ் பண்ணுவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவரு தமிழ்நாடு ஒன்றிய அரசோட திட்டத்துக்கு எதிரா செயல்படுது அப்படின்னு சொல்லி, அவரு இது ஃபண்ட ரிலீஸ் பண்ண முடியாதுன்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாரு. இதுக்கு தமிழ்நாட்டில இருக்க எல்லா கட்சியும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்களுமே அந்த திட்டத்துக்கு ஆதரவா ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. ஒரு ரிப்போர்ட்ட சொல்லியிருக்காரு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஏன் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்றோம்? அந்த மும்மொழி கல்விக் கொள்கையில என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணாமலை சொன்ன ரிப்போர்ட்ல என்ன உண்மைத்தன்மை இருக்குன்றத இந்த வீடியோல தெளிவா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன ஃபண்ட் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, சமகர சிக்ஷான்ற ஃபண்ட் இந்தியாவுல எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் தர ஃபண்ட் அது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபண்ட் தருவாங்க எல்லா ஸ்கூல்ஸ்க்கும். அது தமிழ்நாட்டில இருக்க ஸ்கூல்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஃபண்ட் தான் தரமாட்டேன்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, நீங்க புதிய கல்விக் கொள்கையில சைன் பண்ணணும். நீங்க சைன் போட்டா தான் தருவேன்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க போன டைம் 2024லே புதிய கல்விக் கொள்கைக்கு சைன் பண்றத ஒத்துக்கிட்டீங்க. அப்புறம் ஏன் பின்வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைன் பண்ணாங்க இல்லையா? அது சைன் பண்ண அப்பவுமே என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கான சமூக சிக்ஷா ஃபண்ட்ல 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் தரல. அது அப்போ கேட்டதுக்கு, நீங்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில சைன் போட்டால் மட்டும்தான் 3rd and 4th இன்ஸ்டால்மெண்ட் தரும்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் அனுப்பின எம்ஓயூக்கு திருத்தம் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்காங்க. அது திருத்தம் பண்ணி அனுப்புவதில் இல்லை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் என்ன தரமோ அதான் நீங்கள் சைன் போட்டு தரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு ஏற்றுக்கலை. ஸோ அவங்க ஏற்றுக்குன்னு சொன்ன லெட்டர் வச்சு தான் இன்னும் பிஜேபியில் இருக்க எல்லாமே கேட்டுருக்காங்க. ஏன் நீங்கள் அப்போ ஒத்துக்க மாட்டீங்க, எதாச்சும் அரசியல் பண்ணுறீங்களான்ட்டு. சரி, மும்மொழி கொள்கையை எதுக்குது டிஎம்கே மட்டும் தானே பார்த்தா, இல்லை தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியுமே எதிர்த்துட்டு இருக்காங்க. மும்மொழி கொள்கையை இப்போ இல்லை, 1970லேருந்தே அண்ணா அவர்கள்லேருந்து எல்லாருமே அதை எதிர்த்து தான் இருக்காங்க. யாருமே ஒத்துக்கிறது இல்லை. இருமொழி கொள்கையே போதும், ஏன் மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையில்லை, எதுக்கு நாங்கள் 3 மொழியை கற்றுக்கணுன்றாங்க. மும்மொழி கொள்கைனா 3வது மொழி எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம்ல, ஏன் ஹிந்தி தான் கற்றுக்கணுன்ற சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வேறு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா அந்த லாங்குவேஜுக்கு ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் டீச்சர்ஸ் இருக்கணும். அந்த டீச்சர்ஸ் அவைலபிள் இல்லைன்னா எந்த டீச்சர்ஸ் அவைலபிள் இருக்காங்களோ அந்த டீச்சர்ஸ்க்கான சப்ஜெக்ட் தான் கொடுப்பாங்க. இங்கே மேக்ஸிமம் ஹிந்திக்கான தான் எல்லாருமே ஹிந்தியை தான் கேட்பாங்க. 3rd லாங்குவேஜ்னால் கண்டிப்பாக யாரும் மலையாளமோ இல்லை வேறு எதாவது லாங்குவேஜ் கேட்க மாட்டாங்க. சும்மா சொல்லலாம், இதுமாதிரி எது வேணால் கேட்கலாம், அவங்க இஷ்டம் தான்ட்டு. ஆனால் சொல்கிறது ஹிந்தியாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இங்கே Tier 2 சிட்டிஸ்லையோ Tier 3 சிட்டிஸ்லையோ இருக்க வில்லேஜில் இருக்க இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பசங்களுக்கு 3வது மொழி கொள்கையால் ஹிந்தி கொண்டு வந்தீங்கன்னா, சப்போஸ் அவங்க அதில் சரியாக படிக்க முடியல, சரியாக டீச்சர்ஸ் அவைலபிள் இல்லை, சரியாக டியூஷன் போக முடியல அப்படின்ட்டு அதில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அது தமிழ்நாட்டோட லிட்ரேச்சரை பாதிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஏன் 3வது கொள்கை வரக்கூடாதுன்னா, ஹிந்தி உள்ளே வந்த மாநிலங்கள் எத்தனையோ மாநிலங்களில் அவங்களோட சொந்த மொழியை இழந்துட்டு ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பீகாராக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், மேற்கு வங்காளமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு அவங்க தாய்மொழி வேறையாக இருந்தது. ஆனால் ஹிந்தி உள்ள இருந்ததுனால இப்போ எல்லாமே ஹிந்தி தான் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஹிந்தி கற்றுக்கிட்டா தமிழ்நாடு தாண்டி வெளியே போனால் ஹிந்தி கற்றுக்கிட்டா தான் முடியும், ஹிந்தி கற்றுக்கலாம் ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு தாண்டி வெளியே போனால் எங்கே போவீங்க? ஒன்று பெங்களூர், இல்லை மும்பை, இல்லை ஹைதராபாத், இந்தமாதிரி சிட்டிஸ் தான் போவீங்க. ஏன்னா இதுதான் ஐடி ரீதியாக முன்னேற சிட்டிஸ். ஆனால் இந்த சிட்டிஸில் எந்த சிட்டிஸ்லையுமே மதர் டங் ஹிந்தி கிடையாது. இந்த ஒரு சிட்டிஸும் தனித்தனி மதர் டங் இருக்குது. அப்படி இருக்கப்போ எப்படி நீங்கள் சொல்லலாம் தமிழ்நாடை தாண்டி வெளியே போனால் ஹிந்தி கற்றுக்காத முடியும்ட்டு? இங்கிலீஷ் இருந்தாலே போதும்ல. அதை தாண்டி ஒரு சில பேர் உத்தரப்பிரதேசத்துக்கோ இல்லை பீகாருக்கோ போனாங்கன்னா அவங்களுக்கு ஹிந்தி தனியாக படிச்சுக்கலாம். இங்கே பிரச்சனை ஹிந்தி படிக்கிறது கிடையாது, ஹிந்தி திணிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. இதுதான் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, இப்போது ரீசெண்டாக அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க, கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களோட பையன் கூட ஹிந்தி படிக்கிறாங்க. அப்போது பெரிய பெரிய ஆளோட பசங்களாம் ஹிந்தி படிக்கிறாங்க, ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களாம் ஹிந்தி படிக்கக்கூடாதா? ஹிந்தி படித்தா தான் முன்னேற முடியுன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இங்கே ஹிந்தி படிக்கிறது பிரச்சனை இல்லை, ஹிந்தி திணிக்கிறது தான் பிரச்சனையாக இருக்குது. அவங்களோட பசங்க ஹிந்தி படித்தாங்கன்னா அவங்க விருப்பம். இன்னொரு ரிப்போர்ட்டு 2024 தென் மாநிலங்களில் அதிகமான ஹிந்தி தேர்வு எழுதுகிற மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாடு தான். அப்படி இருக்கப்போ எப்படி தமிழ்நாடு ஹிந்தியை எதிர்க்கிறதாகும்? ஹிந்தி திணிக்க தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அது எங்கள் மொழி அழிச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு 3வது மொழி நீ எதனா படிக்கலான்றீங்களா? சப்போஸ் நார்த் இந்தியாவில் ஏதாவது ஸ்டேட்ஸ் 3வது மொழியாக தமிழையோ மலையாளத்தையோ கன்னடவோ இல்லை தெலுங்கையோ வச்சு படிப்பாங்களா? கண்டிப்பாக மாட்டாங்க. அவங்க சமஸ்கிருதம் தான் படிப்பாங்க. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கான டீச்சர் அவைலபிள் இருப்பாங்க, அதுதான் படிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்போது வருஷம் பட்ஜெட் அப்போது சமஸ்கிருதம் தனியாக அமௌண்ட் ஒதுக்கிட்டு வழக்கிலே இல்லாத மொழியான சமஸ்கிருதத்துக்கு நீங்கள் அடிக்கடி ஃபண்ட் ஒதுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபண்ட்லாம் அந்த மொழி வழக்கத்துக்காக தானே. அப்போது அவங்க 3வது மொழியாக சமஸ்கிருதம் எடுப்பாங்க.
இந்த தென்னிந்திய லாங்குவேஜை எடுக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ தென்னிந்திய லாங்குவேஜ் அவன் கற்றுப்பான்றதுல எந்த ஒரு உண்மையும் இல்லை. இப்போ ரீசெண்டாக அண்ணாமலையார் கூட ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார். அந்த வீடியோவில் ஒரு ரிப்போர்ட்டை சொன்னதாக சொல்கிறாரு. அந்த ரிப்போர்ட்டில் ஒரு தமிழக மாணவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டப்போ அவங்க வந்து தமிழை சரியாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லி, தமிழ் எந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கு அவர் தீர்வு என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் சரியாக படிக்கிறது இல்லை, அதனால் ஹிந்தியை சேர்த்து கொண்டு வாங்க. 2 மொழி சரியாக படிக்கலையாமா, அப்போ வந்து தமிழ் தான் நல்லா சொல்லித் தரணும். 2 மொழி சரியாக படிக்கலன்றதுக்காக 3ஆவது மொழி ஹிந்தி கொண்டு வந்து இப்போ 3 மொழியும் சரியாக படிக்காமல் போயிட்டு அவங்க ஃபெயில் ஆகிறதுக்காகவா? அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பிஜேபியில் இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எல்லாருமே சொல்கிறது என்னன்னா, தமிழ்நாடு வந்து கல்வி தரத்தில் கம்மியாயிடுச்சு அப்படின்றாங்க. தமிழ்நாடு டாப்பில் தான் இருக்குது. அப்போலேருந்து டாப் 5 டாப் 6 ஸ்டேட்ஸ் தான் தமிழ்நாடு அப்போயே இருந்தது எஜுகேஷன் பொறுத்தளவுக்கு. நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடு முன்னேறி தான் இருக்குது எஜுகேஷனில். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் உலகத்தை சார்ந்த மிகப்பெரிய அமைப்பு, அவங்களுடைய கிளை அமைப்பான டாவோஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் இந்தியாவுடைய டீப் ஸ்டேட் கேபிட்டல் வந்து தமிழ்நாடு தான்ன்றாங்க. அதாவது இந்தியாவுடைய தொழில்துறையிலையும் தொழில்நுட்பத்திலையும் கேபிட்டலாக இருக்கிறது தமிழ்நாடு தான் சொல்லி அவங்களே ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. டாவோஸே ரிசர்ச் பண்ணி ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்போ எப்படி நீங்கள் தமிழ்நாடை வந்து லிட்ரேசி ரேட்டில் கம்மியாக இருக்குது, தமிழக மாணவர்கள் வந்து லிட்ரேசி ரேட்டில் கம்மியாக இருக்காங்க, எஜுகேஷன் பின்தங்கி இருக்குன்னு சொல்ல முடியும்? இப்போது இவங்க சொல்கிற நியூ எஜுகேஷன் பாலிசியில் மும்மொழிகளுக்கு தாண்டி சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களிலும் தமிழ்நாடு ஆல்ரெடி அச்சீவ் பண்ணியிருக்கு. இதுக்கு ஒரு ரிப்போர்ட்டுமே இருக்குது. அவங்க சொல்கிற நிறைய விஷயத்தில் தமிழ்நாடு முன்னேறியே இருக்குது. மும்மொழி கொள்கை இப்போ இல்லை, கிட்டத்தட்ட 40-50 வருஷமாக எதிர்த்து தான் இருக்காங்க. அது காரணம் இந்தியாவை பொறுத்தளவுக்கு 2 மொழி போதும். ஏன்னா இந்தியா வந்து ப்ராப்பர் கண்ட்ரி கிடையாது. இந்தியா வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், பல ஸ்டேட்ஸை ஒன்றாக்குனது தான் இந்தியா. அப்படி இருக்கப்போ ஒரு ஸ்டேட்ஸுக்கும் தனி சுதந்திரம் இருக்குது. மத்திய அரசு எல்லா தனி ஸ்டேட்ஸோடைய சுதந்திரத்தையும் பறிச்சிட்ருக்கு. அது யூஜிசியாக இருந்தாலும் சரி, என்பிசியாக இருந்தாலும் சரி, எதுக்கு கல்வியை பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகணும், மத்திய அரசு ஆகணும்னு சொல்லி தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று, அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த இன்டர்வியூவில் சொன்னார், அண்ணா அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொன்னதா, மும்மொழி கொள்கைக்கு நாங்கள் எந்த மொழி வேணால் கற்றுக்கலாம்னு சொல்லி அவர் சொன்னப்போ ஓகே சொன்னதான் சொல்கிறாரு. அதே அண்ணா அவர்கள் தான் ஒரு பார்லிமெண்ட்டை சொல்லிருக்காரு, என்னென்னா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம். இந்தியாவை பொறுத்தளவுக்கு மயிலோட காகம் தான் எண்ணிக்கையிலே ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்காக நீ காகத்தை தேசிய பறவையாக அறிவிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹிந்தியை வந்து நேஷனல் லாங்குவேஜ் ஆக்குனப்போ இதே அண்ணா அவர்கள் தான் பார்லிமெண்ட்டை பேசினார், ஹிந்தியை நேஷனல் லாங்குவேஜ் ஆக்கக்கூடாதுன்றதுக்காக. நேஷனல் மீடியாவாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க, டிஎம்கே வந்து இது பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இப்போது எதிர்க்கிறது வந்து டிஎம்கே மட்டும் கிடையாது, ஏடிஎம்கே எதிர்க்கிறாங்க, என்டிகே எதிர்க்கிறாங்க, டிவிக்கும் எதிர்க்கிறாங்க. இங்கே பிரச்சனை வந்து ஹிந்தி கற்றுக்கிறது கிடையாது, ஹிந்தியை திணிக்கிறது தான். இதுக்கு தான் வந்து 40 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்கு ஃபஸ்ட்டு எதிர்த்தது தமிழ்நாடு தான். இன்னொன்று, இதை வச்சு அரசியல் பண்ண சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதை வச்சு யாரும் அரசியல் பண்ணல. இந்த திட்டத்தை நீ கையெழுத்து போட்டதை நான் காசு தருவேன்னு சொல்கிறது தான் அரசியல். பிஎம்ஸ்டியில் கையெழுத்து போட்டால் தான் சமூக சிக்ஷா ஃபண்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படி சொன்னப்போ, போன வருஷம் சொன்னப்போ தான் கையெழுத்து போட்டாங்க. இல்லை நீங்கள் எம்ஓஇயில் மாற்ற முடியாது சொன்னதால் தான் அது திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் திருப்பி இந்த வருஷம் ஃபண்டுக்கு ₹1 கூட ஒதுக்காமல் சமூக சிக்ஷா ஃபண்டை நீங்கள் கையெழுத்து போடலைன்னா உங்களுக்கு தர வேண்டிய ஃபண்டை மகாராஷ்டிராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பிரித்து தருவோம்னு சொல்கிறது எந்த வித நியாயம் இல்லை. அது மாதிரி இங்கே யாரும் ஹிந்தி எதிர்க்கலாம் கிடையாது, ஹிந்தி மக்களும் எதிர்க்க கிடையாது. தேவையான ஆளுங்களாம் ஹிந்தி கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கேயுமே தமிழ்நாட்டில் ஹிந்தி பேசுகிற நிறைய பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. அவங்களாம் ஒற்றுமையாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட ஹிந்தி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, ஹிந்தியை திணிக்கிறது தான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறேங்க.